நம்ம யுனிவர்சல் ஹீரோ கமலஹாசன் சாரோடைய பெரிய கம்பெனி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இப்போ ஒரு செம்ம வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அவங்க பேர்ல சில மோசடி பசங்க உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு தரும்னு சொல்லி சினிமால வாய்ப்பு தேடுற நிறைய புதுமுகங்களை ஏமாத்திட்டு இருக்காங்களாம். பெரிய ஸ்டார்ஸ் பேர்லையும் கம்பெனி பேர்லையும் மெசேஜ் அனுப்பி காசையோ சலுகையோ வாங்கிட்டு ஃப்ராடு பண்ற இந்த கும்பல் பத்தி ஆர்கேஎஃப்ஐ அவங்களோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆட்காடி ஏஜென்ட் இல்லவே இல்லை. இப்போ ரெடி பண்ணுற படத்துக்கோ இல்லை இனிமே வரப்போகிற படத்துக்கோ தனியாக எந்த ஆட்காட்டியையும் ஆர்கேஎஃப்ஐ கம்பெனி நியமிக்கவே இல்லை. அதனால் ஆர்கேஎஃப்ஐ டீம்லேருந்து டைரெக்டாக வர தகவலை மட்டும் நம்புங்க. போலி மெசேஜஸ் உஷார். அவங்க பேரில் வர இமெயில் மெசேஜஸ் எதையுமே நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்படி போலி கால்ஸ் வரதால காசு போகிறது மட்டும் இல்லை, நம்மளோட நம்பிக்கையும் வீணாகுது. ஆர்கேஎஃப்ஐயோடைய பேரை தவறாக யூஸ் பண்ணுறவங்க மேலே கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் எடுப்போன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. மோசடி பண்ணுறவங்க மேலே கிரிமினல் கேஸ் போடுறதுக்கும் தயங்க மாட்டோன்னு வேற எச்சரிச்சிருக்காங்க. இந்த மோசடி வேலைகள் ரொம்ப அதிகமாயிட்டதால ஆர்கேஎஃப்ஐ கம்பெனி இந்த வருஷத்தில் 2வது முறையாக இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டியிருக்கு. ஆர்கேஎஃப்ஐ மட்டுமல்ல, டைரக்டர் பா ரஞ்சித் சாருடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், நடிகர் சிபி சத்யராஜ், பிரின்ஸ் பிக்சர்ஸ், நடிகை அதிதி ராவ், ஹைதரி மற்றும் ஸ்ரீயா சரன்னு நிறைய பேர் அவங்க பேரில் பேசுகிற போலியான ஆட்களை நம்ப வேண்டான்னு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதனால சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும்னு ஆர்கேஎஃப்ஐயோடைய இந்த தெளிவான அறிவிப்பு அழுத்தமாக சொல்லுது. அதிகாரப்பூர்வமான சோர்ஸை மட்டும் நம்புங்க, ஓகேவா?